உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா எப்பவுமே ஒரு புன்னகையோடு வரவேற்கிறவன் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஏன் நடந்த ஒரு விஷயம் அப்படி அகமதாபாத்தில் நடந்த ஒரு கோர சம்பவம் இந்தியாவில் இருக்க எல்லா மக்கள் மனசுலேயும் என்னப்பா இப்படி நடந்து போச்சு, கொஞ்சம் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இப்போது ஒரு பயணம் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது மட்டும் ஒரு பயணம் கிடையாது. அந்த பயணத்தில் பல கனவுகள் இருக்கும், பல சந்தோஷங்கள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இத்தனை நாளாக ஒருத்தர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஒரு பயணத்தில் வெறும் பயணம் என்பது ஒரு விமானத்துலேயோ ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு கார்லேயோ போகிறது மட்டும் கிடையாது, அது வேறு. அப்படி தான் ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த பயணம் துக்கத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆமாங்க, அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 230 பயணிகளோட 12 விமான குழுவோடு சேர்ந்து 242 பேர் அதில் பயணிச்சிருக்காங்க. ஆனால் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானம் வெடிப்புக்குள்ளாகி அதில் இருக்கவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. ஆமாங்க, புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரோப்ளேனோட இன்ஜின் செயலிழந்து போச்சு, இல்லைனா பேர்ட்ஸ் அதோட ரெக்கையில் மாட்டி ஒரு விபத்துக்குள்ள ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த விமானம் செயல் எழுந்து போய் பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜ் மருத்துவர் மாணவர் விடுதலை மோதி வெடிச்சிருக்கு. ஏற்கனவே ஏரோப்ளேன் இருந்தவங்க ஒரு 242 பேர், அதுவும் அந்த கல்லூரி விடுதலை இருந்தவங்க 70 பேர். அது ஒரு லஞ்ச் டைம். அப்போ அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த லஞ்ச் டைம் போய் சாப்பிட்லான்னு சொல்லி அந்த விடுதிக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு 70 பேரில் ஒரு 5 பேர் சம்பவம் எடுத்து இறந்துருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த விமானத்தில் போனாங்க பார்த்தீங்களா 242 பேர். அந்த 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு தகவல் வந்தோடனே இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இறந்தவங்க வேறு யார் அப்படின்னு அவங்களால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உருவாக்கியிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பயணம் சொன்ன பார்த்தீங்களா, புன்னகையோடு ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி பல குடும்பங்களில் ஒரு சோகத்தை ஆட்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே. குறிப்பிட்டு சொல்லப்போனால் கோமி வியாஸ் அப்படின்னு ஒரு பெண் மருத்துவர், இவங்க உதய்பூரில் டாக்டராக இருந்தவங்க. தன்னோட டாக்டர் ஃபீல்டில் பிஸியாக இருந்ததுனால தன் ஃபேமிலியை கவனிக்க முடியலன்னு சொல்லி எனக்கு அந்த டாக்டர் வேலை வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு லண்டனில் போய் தன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் கிளம்பியிருக்காங்க. அதுவும் போகும்போது பாருங்கள், செல்ஃபி எடுத்திருக்காங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே. அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் 5 வயசுல அவங்க மகள், அப்புறம் ரெட்டையர்கள், அங்கே 2 பசங்க, இவங்களாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி ஃபோட்டோ தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாகி பரவிட்டு இருக்குது. அவங்க எடுக்கும்போது என்ன ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க, இப்போ நம்ம லண்டன் போகிறோம், இவ்வளோ நாளாக நம்ம ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்லி போன அந்த பயணம் ஆகாயத்திலேயே முடிவடைஞ்சிருக்கு. சரி, இவங்க மேரேஜ் ஆகி 3 பசங்க இருந்தவங்க, இவங்களோட மரணத்தையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது திருமணமாகி கொஞ்சம் மாதம் தான் இருக்கும். ஜனவரி மாதம் குஷ்பென்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிருக்கு. அவங்க ராஜஸ்தான் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் லண்டனில் இருக்காங்க. சரி, தான் ஹஸ்பண்ட் லண்டனில் போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களோட அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறும்போது கூட அவங்களோட ஃபேமிலி ரிலேஷனோட இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ வைரலாகி போயிட்டு இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவங்களும் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹஸ்பண்டை போய் பார்க்க போகிறோம், ரொம்ப மாதம் கழிச்சு பார்க்க போகிறோம், எப்படி இருக்கும் அந்த ஒரு கனவு, அந்த ஒரு விஷயம்லாம். ஆனால் அப்படி நினச்சிட்டு போனோம், அவங்க திடீர்னு மரணிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம டாக்டராகி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்த பாயல்ன்ற ஒரு பெண் மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ராஜஸ்தான் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, குஜராத்தில் அவங்க ஃபேமிலி தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, மேல் படிப்புக்காக லண்டன் போகலான்னு சொல்லி லண்டனுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க அந்த ஃப்ளைட்லேயே. ஆனால் அவங்களுக்கும்
இப்படி ஒரு நடக்கும்னு சொல்லவே முடியல, நடந்திருக்கு, இறந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி மரணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலி எப்படி கதறி அழுகிறாங்க, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த ஃப்ளைட்டில் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அது 12 பேர் கொண்ட விமானக்குழு அப்படின்னு. கந்தோஷ் சர்மா அப்படின்னு விமான பணிப்பெண் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அதில் அவங்களும் இறந்து போயிருக்காங்க அந்த ஃப்ளைட் கிளாஷில். அவங்க ஃபேமிலிட்ட போய் சொல்லும் போது அவங்க கதறி அழுகுறாங்க. அன்பு மகளே, எப்போ நீ வருவ, இப்படி நடக்க கொஞ்சம் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கதறல் சத்தம் இன்னும் அந்த சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அழுதுரும். அப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவத்தை தான் இந்த விமான விபத்து வந்து ஏற்பட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷப்படுற ஒரு விஷயமும் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தா 242 பேர் அதில் போயிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக வந்து தப்பிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தா விஸ்வாஸ் குமார் ரமேஷ். இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த இப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம், நல்ல வேலை அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரே அப்படின்னு. இப்போ அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கார், சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இல்லை, இன்னொரு விஷயமும் நம்ம ஆச்சரியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒருத்தங்க வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, அந்த ஃப்ளைட்டில் நானும் போக வேண்டியது தான், ஆனால் 5 நிமிஷம் லேட்டால் நான் அதில் போக முடியாமல் போயிடுச்சு. யாருன்னு பார்த்தா பூமி சவுகான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த ஃப்ளைட் பிடிக்கலான்னு சொல்லி வேக வேகமாக கிளம்புனேன், ஆனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு 5 நிமிஷம் லேட்டால் வந்து நான் அதை விட்டுட்டேன். அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் ஆனிச்சு, என்னடா அது ஃப்ளைட்டு விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் அந்த 5 நிமிஷம் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ கவர்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இப்போ விஷயம் நடந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் யாராக இறந்துருக்காங்க, அவங்களோட உடலை வந்து நாங்கள் எப்போ கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாடா குழுமம் முன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு விபத்தை வந்து நாங்கள் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கணும். விபத்துக்காக இறந்த அனைவருக்கும் அவங்க குடும்பத்துக்கு வந்து நாங்கள் 1 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா குழுமம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேதமடைஞ்ச கல்லூரி மாணவர் விடுதியும் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னத்தான் பணம் எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் போன உயிர் வராது. அதனால் இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நம்ம இந்திய கவர்மெண்ட்டாக வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.